அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் புதிதாக இணைப்பவர்களுக்கான விண்ணப்ப பதிவு முகாம்கள் இன்று முதல் தமிழ்நாடு முழுவதும் 9,000 இடங்களில் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்யும் போது கூடுதல் தளர்வுகளை அரசு கொண்டு வரும் என்று சொல்லப்படுகிறது. இதனால் விடுபட்டவர்களுக்கும் ₹1000 கிடைக்க உள்ளதால் பெண்களிடம் மிகுந்த எதிர்பார்ப்பும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளில் முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். அதன்படி பெண்களுக்கு மாதம் ₹1000 வழங்கப்பட்டு வருகிறது. தற்சமயம் 1,14,00,000 பெண்கள் உதவித்தொகையை பெற்று வருகிறார்கள். எனினும் 2,26,14,025 பேரால் ₹1000 பெற முடியவில்லை. இந்நிலையில் இன்று முதல் இதற்கான முகாம்கள் தமிழகம் முழுவதும் 9,000 இடங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் அதிகபட்சம் 15 லட்சம் பேர் வரை புதிதாக சேரக்கூடும் என்று தெரிகிறது. ஒவ்வொரு தாலுகாவிலும் மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே விசாரித்து தாலுகா அலுவலகத்திற்கு சென்று விண்ணப்பத்தை பெறலாம். விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அவற்றுடன் ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை, மின் கட்டண அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஆகியவற்றை கொண்டு செல்ல வேண்டும். வங்கி கணக்குடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதேபோல் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் போனையும் கொண்டு செல்ல வேண்டும். விண்ணப்பித்த பின்னர் தங்களது விண்ணப்பத்தின் நிலையை அறிய kmut.tn.gov.in என்ற இணையதள இணைப்பிற்கு சென்று பார்க்கலாம். பதிவு செய்த மொபைல் எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலம் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா என்று தகவல் தெரிவிக்கப்படும். ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அடுத்த மாதம் முதல் மகளிர் உரிமைத்தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். நிராகரிக்கப்பட்டவர்கள் 30 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம். நன்றி, வணக்கம்.